அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலட்டகாசம். சமையலட்டகாசம் வகையில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சூப்பரான 3 வகையான டிப்ஸ் வகைகள் தான். இப்போ நம்ம பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் பருப்பு கறிசால்னா அந்த பஹ்ராக்கான்லாம் செய்வோம்ல, அது நிறைய மிஞ்சிரும். அதை ஒரு கீழே வச்சா நம்ம ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு காலி பண்ண முடியும். இதே ஒரு ஃப்ரீசரில் வச்சா நம்ம யூஸ் பண்ணலாம், எப்போ இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம், டீஃப்ராஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் டெய்லி பருப்பு வேணாலும் இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு மேலே வச்சுக்கலாம், தேவைக்கு அப்பப்போ எடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வெக்கேஷன் வரும்போது கூட இந்த மாதிரி என்னென்ன செய்கிறோமோ அதை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி மேலே எழுதி வச்சுட்டு வந்தாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு எடுத்து நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சாலே போதும், அதுக்கப்புறம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் பிரியாணி எடுத்து வைக்கிறதாக்கா செய்ததும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து அப்படியே ஒரு பேசனில் வச்சு ஆற வச்சு மேலே தூக்கி வச்சிடணும். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியை வழிச்சு வைக்கக்கூடாது. மேலே ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சா 3 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடணும். ஃப்ரீசரில் வச்சா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி நெக்ஸ்ட்டு நான் போன வாட்டி ஷீர் குருமா பண்ணியிருந்தேன், அப்போ சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸு கூட. அதே மாதிரி ஷீர் குருமாவோ இல்லை பிரியாணியோ இல்லை கிரேவியோ நிறைய நம்ம பண்ணும் போது அப்படியே மூடி போட்டு மூடக்கூடாது. அது வேற்று விட்டு உள்ளே விட்டு அது ஊசி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெல்லிஸ் துணி நல்லா ஒரு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இந்த சட்டி அளவுக்கு அந்த மூடி வச்சிட்டிங்கனாக்கா அந்த தண்ணி ஆற ஆற அந்த வேத்துறது அதை எடுத்துரும், அந்த துணியில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பரோட்டா, தினமும் பரோட்டா சாப்பிட்றோம்னு சொல்லி நிறைய ஒரு 4-5 டிப்ஸ் போட்டிருக்கேன். அது நான் கீழே பின்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பாருங்கள். இதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிறது சூப்பரான மாம்பழ சீசன் தான் இது. மாம்பழம் நிறைய பேருக்கு சூட்டை கிளப்பி விட்டு ரொம்ப இதாக இருக்கும், வயிற்று வலி உண்டாகுது. அதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஊற போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னாக்கா அது நல்லா ஹீட்டெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அது ஒன்றும் பண்ணாது. அப்படியே சுட அப்படியே தான் அறுத்து சாப்பிடக்கூடாதுமா. இந்த பயனுள்ள டிப்ஸு 4மே உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிறதுனால அடிக்கடி போஸ்ட் சரியாக போட முடியல. நான் இருக்கிறது தான் நான் டிப்ஸ் போட்டுற மாதிரி ஆச்சு, நான் இது போட்டிருக்கேன். சமையலட்டகாசம் பற்றி நீங்கள் புதுசு அப்படின்னாக்கா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரெட் பட்டனை. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கனாக்கா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். போஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தாக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல